தயார்படுத்தி இங்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பல இளையோர்கள் இந்த 7 நாளும் உரையாற்ற உள்ளார்கள். நன்றி திலக்ஷி. அமரன். Thank you, Tilakshi. Next, I would like to introduce Mr. Annan Seeman, the Chief Coordinator of the political party Naam katchi in Tamil Nadu. He has spoken up various times in support of the victims of the genocide. Seemanaya. Nandri. Thank you. இப்பொழுது நம்முடன் உரையாற்ற அண்ணன் சீமான் தயாராக இருக்கின்றார் என்று நம்புகின்றேன். அண்ணன் சீமான் தயாராக இருக்கின்றாரா? சீமான் அண்ணன் இது கோர்ஸ் கொடுத்துருக்கீங்களா? கேக்குதா? நன்றி. வணக்கம். 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 நன்றாக கேட்கின்றது. முதலாவது எம்மோடு இன்று உங்கள் பொன்னான நேரத்தை செலவழித்து இணைந்து இதுதான் நம்ம வேலை. நன்றி. இப்பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் தனது உரையை ஆரம்பிப்பார். நன்றி. என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எனது அன்பு உறவுகள், என் அருமை உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். 11 ஆண்டுகளை நம்ம கடந்து நிற்கிறோம். இப்போ இதை ஒரு இனப்படுகொலை என்று ஏற்க வைக்கிறதுக்கே நம்ம பெரும்போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நான் அறிஞ்சவரை பல நாடுகளில் நான் பயணித்து பார்த்தேன், பல தலைவர்களோட பேசி பார்த்தேன். யாருமே இதை இனப்படுகொலை என்று ஏற்க தயங்குறாங்க. பல நாடுகளும் ஏற்க தயங்குது. பொது விவாதத்திலும் சரி, தனிப்பட்ட விவாதங்களிலும் சரி, இது ஒரு இனப்படுகொலை அப்படின்னு ஏற்க அவங்க தயங்குறாங்க. அதுக்கு காரணம் இருக்குது. இது ஒரு இனப்படுகொலை என்று ஏற்றுட்டா, இனப்படுகொலை செய்த ஒரு இனத்தோடு இன்னொரு இனம், அந்த படுகொலை செய்யப்பட்ட இனம் இணைந்து வாழ்வது சாத்தியமில்லை அப்படின்னு வந்துடும். அதனால அது இனப்படுகொலை இல்லை, அது ஒரு போர்க்குற்றம். அந்த அளவில் தான் உலக நாடு, குறிப்பாக இந்திய பெருநாடு, இன்னும் பல நாடுகள், எல்லா நாடுகளுமே அந்த நாட்டினுடைய பெரும் தலைவர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாருடைய கருத்தும் நிலைப்பாடும் என்னவா இருக்குதுன்னா, அது ஒரு போர்க்குற்றம். அப்படிதான் பேசுகிறாங்க. நான் கலந்து கொண்ட கருத்தரங்குகள், விவாதங்கள் எல்லாத்துலேயுமே அப்படிதான் அவங்க முன்வைக்கிறாங்க. இது ஒரு போர்க்குற்றம். இதில் என்னுடைய அன்பு உறவுகள், எனக்கு குறிப்பாக என் தம்பி தங்கிகள் நல்லா விளங்கி, போர்க்குற்றம் என்று ஏற்பதாக நம்ம இருந்தால் போர் சரியானது, அதில் சில குற்றங்கள் நடந்துட்டுது அப்படின்னு வந்துடுது. போர் சரியானதுன்னு வந்துடும். போர்க்குற்றம் என்று ஏற்றுக்கொண்டால் போர் சரியானது, அதில் சில குற்றங்கள் நிகழ்ந்திருக்குது என்று வருது. அதுதான் போர்க்குற்றம். நம்மளுடைய பார்வை என்பது அந்த போரே குற்றம் என்பதுதான் நம்மளுடைய பார்வை. இந்த நிலைப்பாட்டில் தான் நம்ம நின்று இன்னைக்கு வாதிட்டு. இப்போ இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதை ஏற்பதற்கு இவ்வளவு தயக்கம் இந்த பன்னாட்டு சமூகங்களுக்கு, இந்திய பெருநாட்டிற்கு, மானுட பற்றாளர்களுக்கு ஏனுங்கிறதே நமக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. ஒரு இது பாருங்க, இறந்தது முழுக்க தமிழர்கள், கொன்றது முழுக்க சிங்களம். அப்போது ஒரு இனப்படுகொலை, அது வெறும் இனப்படுகொலை என்று சொல்லிட முடியாது, ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை என்று சொல்லும். ஏன்னா ஓராண்டு 2008, 2009 இந்த காலகட்டத்தில் போர் தொடங்கி உடனே மக்களை அழிச்சு ஒழிச்சு இப்படிலாம் இலங்கை விடுதலை பெற்ற நாளில் இருந்து அந்த காலத்திலிருந்து 60 ஆண்டுகளாக சிறுக 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 என் இன மக்களை, அதாவது இந்தியாவில் எப்படி விடுதலை இந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள்ட்ட போனதோ அப்படி இலங்கையில் சிங்களத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள்ட்ட விடுதலை பெறுச்சு. அப்போ போன பிறகு எங்க இன உறவுகள், நம்ம இன உறவுகள் என்ன நினைக்கிறாங்க, சகோதர இன மக்கள்கிட்ட தானே விடுதலை போகுது அப்படின்னு நினைச்சிடறாங்க. சுதந்திரம் போகுது. போன பிறகு அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அங்க போன பிறகு சிங்களம் ஆட்சி மொழியாகிறது, சிங்கள பௌத்தர்களே அதிகாரத்துக்கு வர முடியுங்கிற நிலைமை உருவாகுது.
தமிழர்கள் இரண்டாந்தர குடிமக்கள், தமிழ் இரண்டாந்தர மொழி, இதெல்லாம் தானாக உருவாயிடுது. இப்போ இந்தியாவில் ஒரு நாடு இருக்கு, இந்த நாட்டில் பல மொழிவழி தேசிய இனங்கள், அந்த இராணுவத்தில் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் இடம்பெற முடியும். ஆனால் சிங்கள இராணுவத்தில், இலங்கை இராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியாது, இடம்பெறவே முடியாது. ஒரு நாட்டு இராணுவத்தில் அந்த நாட்டின் பெரும்பான்மை இனத்தின் மக்கள், இன்னொரு இனத்தின் மக்கள் இடம்பெறவே முடியாது என்கிற நிலை இருப்பது என்பது மிக ஆபத்தானது. அப்ப அந்த தமிழர்கள் இடம்பெறவே முடியாத ஒரு இராணுவத்தை வைத்துக்கொண்டு, அந்த இராணுவ வலிமையை கொண்டு தமிழின மக்களை அழித்து ஒழிப்பது என்பது அவர்களுக்கு மிக எளிதாக சாத்தியப்படுத்திட்டாங்க. அதான் அங்க இருக்கிற யதார்த்த சிக்கல். ஆனாலும் உலக நாடுகள் இலங்கை ஒரு மிக சிறந்த ஜனநாயக நாடு என்று பேசும், இந்தியாவும் பேசும். இந்திய தலைவருக்கும் நோக்குது இது இந்தியாவுக்கு எதிராக போயிருமே அப்படின்னு அதை ஏற்க மறுக்கிறாரு. சிங்களர்கள் ஏற்றுறாங்க. இதுதான் நடந்த சத்தியம். இது நீங்க சிறுவர்கள், இளைய பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, நான் தெரிஞ்சுக்கணும். அது குறிப்பா சீனா, அமெரிக்கா 36 லட்சம் கோடியை கொடுத்து நாடடைஞ்சு தந்துடுறேன், நீங்களே அதிபராக இருந்த ஆளுங்க, ஆனால் நான் என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு திரிகோணமலை ஒரு 25 ஆண்டுகளுக்கு 30 ஏக்கரை லீஸு கொடுங்க, அதாவது ஒத்தி கொடுங்க. அதுக்கு தலைவர் சொன்னது, சரி இது எங்களுக்கும் சிங்களருக்கு சண்டை அண்ணன் தம்பி சண்டை, ஆனால் நீங்கள் வெளில வந்துட்டீங்கன்னா உங்களை எப்போ திருப்பி விரட்டுறது, திருப்பி அனுப்புறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தளபதிகள்கிட்டலாம் கேட்கும்போது சிலர் சீன தயவுல விடுதலை பெற்றுக்கலாம், அமெரிக்க தயவுல விடுதலை பெற்றுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் தலைவர் இது ரெண்டுமே இந்தியாவுக்கு எதிராக போயிருமேன்னு யோசிக்கிறார். ஆனால் இந்தியா அவருக்கு எதிராக போனது தான் வரலாற்று பெருந்துயம். இந்தியாவுக்கு எதிராக போயிருமேன்னு நினைச்ச ஒரு தலைவனுக்கு எதிராக இந்தியா நின்றுட்டது தான் வரலாற்றில் பெருந்துயம். ஆனால் சிங்களர்கள் அதை யோசிக்கணும். இங்கே இருக்கிற யதார்த்த உண்மையை நீங்கள் விளங்கணும். இதில் இந்தியா மாதிரி ஒரு பெரிய தேசம், பல வல்லாதிக்க நாடுகள் தங்களுடைய எல்லை விரிவாக்கம், அதாவது இந்த வர்த்தக விரிவாக்கம், சந்தை விரிவாக்கத்துக்கு விரல்களை நீட்டும் போது தேசிய உரிமைக்கு நின்ன எல்லாருமே அவர்களுக்கு பயங்கரவாதிகளாகவும் பிரிவினைவாதிகளாகவும் தெரிஞ்சாங்க. அதில் மம்மர் கடாபி, அதிபர் முபாரக்கு, அதில் நம்முடைய தலைவர், எல்லாருமே இந்த யதார்த்த உலக உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் தலைவரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தேசிய இனத்தின் மகனாகவும் மிக உறுதியான இனம் மொழி பற்று கொண்டவராகவும் இருந்ததில் இந்த உலக வல்லாதிக்க நாடுகளின் இந்த சந்தை விரிவாக்கத்துக்கு அவர் பெரிய இடையூறாக இருந்தார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த இடத்துல இவர்களுக்கு அவர் மிகப்பெரிய இடையூறாக இருந்ததுனால அவரை ஒரு பிரிவினைவாதி, பயங்கரவாதி என்று பழி சுமத்தி வீழ்த்த வேண்டிய தேவை இவர்களுக்கு வந்துச்சு. அது இந்தியாவுக்கு வந்துச்சு. இந்தியா ஒப்புக்காக என்ன சொல்லிடுச்சு, இது ராஜீவ் மரணத்தை கையில் எடுத்துக்கிச்சே ஒழிய, ஆனால் அது அதுக்கு இருக்கிற முதல் காரணம் அந்த இடத்தில் இந்த தலைவன் உறுதியாக வேறு ஒன்றிட்டா தன்னுடைய எதிர்கால சந்தை விரிவாக்கத்துக்கு மிகப்பெரிய பேராபத்து இருக்குன்னு உலக வல்லாதிக்க நாடுகளினுடைய அந்த சிந்தனைக்கு இது துணையில் போயிட்டு. விடுதலை புலிகளை அழித்து ஒழிப்பதுதான் இந்தியாவிற்கு பாதுகாப்பு என்று இந்த நாட்டின் தலைவர்கள் அத்தனை பேரும் பேசினார். ஆனால் இன்னைக்கு சைனீஸ்ல முதல் எழுத்து, அதுக்கு பிறகு சிங்களம், பிறகுதான் ஆங்கிலத்தில் எழுதி மொத்த இலங்கையும் சீனாவினுடைய இன்னொரு மாநிலமாக அது எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்தியாவில் ஒண்ணுமே செய்யும். அப்போ இது எவ்வளவு பெரிய பேராபத்தான ஒரு போக்கை கொண்டாந்து நிறுத்திட்டு இருப்பார். தலைவர் இருக்கிறவரை ஒருத்தர் உள்ள நுழைய முடியும். அங்க விடுதலை புலிகள் என்கிற தமிழீழ மக்கள் இராணுவம் இருக்கிறவரை ஒருவர் கூட கால் வைக்க முடியும். ஆனா இன்னைக்கு மொத்த இலங்கையும் சீனாவினுடைய இன்னொரு மாநிலமாக மாறி நிற்கிறது நம்ம பார்க்கணும். அதை இந்தியா உணர்ந்தாலும் வெளிக்காட்டுகிற மறுக்குது. ஆனா இதான் யதார்த்த உண்மை. இப்போ நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல, நமக்கென்று உலகத்துல நாடு இல்லை, ஆனா நமக்கென்று ஒரு அரசு. இந்திய துணைக்கண்டம் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு துணைக்கண்டத்துல தமிழர்கள் நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக ஒரு நிலம் என்பது தமிழ்நாடு தான்.
இங்கே 8 கோடி இருக்கும், சரியா கணக்கு தெரியல, சரி 7 கோடியே கூட வச்சுக்குவோம். இந்தியா முழுமைக்கும் நம்ம 10 கோடி இருக்கும். கர்நாடகாவில் 1.25 கோடி இருக்கும், அது எனக்கு தெரியும். மும்பையில் ஒரு 26 லட்சம், டெல்லியில் ஒரு 10 லட்சம், கேரளாவில் ஒரு 20 லட்சம், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கணக்கு போட்டால் கூட 10 கோடி மக்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கும். புலம்பெயர்ந்து முழுக்க நம்ம ஒரு 3 கோடி இருக்கும். மாலத்தீவு, மொரீசியஸ், தாய்லாந்து, ஹாங்காங்கு, சிங்கப்பூர், மலேசியா இதெல்லாம் பார்த்தாலும் ஒரு 10 கோடி இருக்கும். கர்நாடகா, அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து 13 கோடி வச்சுக்கணும். 13 கோடி மக்கள். ஆனால் இந்தியாவிற்குள் மட்டும் ஒரு நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பை கொண்டிருக்கிற ஒரு தாய் நிலத்தில் மட்டும் 8 கோடி தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பு தமிழ்நாடு மட்டும்தான். இங்கே நமக்கு நாடு இல்லை, அரசு. ஆனால் இந்த அரசு நமது அரசாக, நமக்கான அரசாக, நமக்காக பேசக்கூடிய அரசாக வரும் பட்சத்தில் அதனுடைய வீச்சு ஐநாவிலிருந்து இந்தியா வெளியேறிடுச்சு. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சீமான் இந்தியா வெளியேறி பேசாம போயிருமா? எப்படி? அதெல்லாம் சாத்தியமே. அந்த இடத்துக்கு போறதுக்கு உலக தமிழ் மக்கள், உலக பேரினத்தினுடைய பெருமக்கள் எந்த நகர்வை வைத்திருக்கிறார்? இருக்கிற ஒரே விடுதலை தான் உங்களுக்கு அரசியல் விடுதலை. ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால தான் நீங்க வென்று முடிக்கணும். அதுல எந்த மாற்றமும் உங்க யாருக்கு இருக்க முடியாது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்ப அதை நான் பேச வேண்டியது இல்லை. அரசியல் விடுதலை மட்டும்தான் இருக்கு. கையேறு நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு இனத்தின் மக்கள். தலைவரே என்ன சொல்லிட்டார்? உலகில் நமக்கென்று குரல் எழுப்பவோ, நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியனத்தின் மக்கள் நாம் என்று சொல்லிட்டார். அதுல சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசியன மக்கள் சிதைந்து அழிந்து விடாமல் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து, வரலாற்றின் பெரும்பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது என்று சொல்லிட்டார். அது அப்பவே சொல்லிட்டார். அது இப்ப இல்லை, போரின் பேரழிவுக்கு பிறகு இல்லை, முன்னமே சொல்லிட்டார். அப்ப இருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கென்று நமது வலிமையை தவிர யாரும். அமெரிக்கர் பேசுவாரு, பிரிட்டன்ல இருந்து பேசுவாங்க, கர்நாடகால இருந்து அதிபர் பேசுவாரு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு நானே, எனக்கு நீங்க, வழியே கிடையாது. நமக்கு நம்மளை விட்டா நாதி கிடையாது. அப்போ இப்ப இருக்கிற இறுதி வாய்ப்பு என்பது தமிழ் பேரினத்தின் ஒற்றுமையும், அதனால் ஏற்படுகிற வலிமையும், அதனால் ஏற்படுகிற அரசியல் வலிமையும், அதனால் ஏற்படுகிற அதிகார வலிமையும். இவ்வளவுதான் இங்க இருக்கிற வாய்ப்பு. இப்போ வந்து நீங்க எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு நம்ம கூடி பேசுறதுக்கு காரணம் என்ன இருக்குது? என்ன தேவை இருக்குது? இதை விட்டு அவர் வழி கடந்து போயிட முடியாது, மறந்து விட்டுற முடியாது. 11 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நம்ம கிடைக்கப்பட்ட நீதிக்கான நீதியை பெற முடியல. உலக நாடுகளில் எல்லா நாடுகளினுடைய கதவுகளையும், எல்லா மானுட பற்றாளனுடைய இதய கதவையும் திறந்து பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கல. ஆனா இப்பவும் நமக்கு அதை விட்டாலும் ஒரு வழி கிடையாது. அதனால திரும்ப இதையே செஞ்சுட்டு, திரும்ப இதையே செஞ்சுட்டு. அப்போ இப்ப நீங்க இனி இருக்கிற தலைமுறைக்கு இதை பேசுறது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப நான் பேசும்போது உங்களுக்கு வெளிப்படையா பேசுறேன். தமிழ்நாட்டுல நான் இதை பேசினேன், அதையே பேசுறேன். ஐயோ, இந்த ஈழத்தை பேசி ஈழ வியாபாரி வந்துட்டான், ஈழத்தை பேசி பிழைக்கிறான். ஐயோ, இந்த பிணத்தை வச்சு வியாபாரம் பண்றான். ஐயோ, இந்த ஈழத்தை வச்சு பேசினா அவனுக்கு காசு கிடைக்குதுன்னு பேசுறான். இது எவ்வளவு உங்களுக்கு ஒரு காயத்தை தரும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. அதை வச்சு அரசியல் பண்றாங்க. ஒரு கட்சி வந்திருக்குங்க, ஆட்சிக்கு வந்திருக்குங்க. ஒரு கட்சி 18 இடத்துல வென்றிருக்குதுங்க. காங்கிரஸ் என் இனத்தை கொன்ன கட்சி, என் இனத்தை கொன்றது கூட நின்ன கட்சி ஆட்சியில். அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கு தமிழ்ச்சனம். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் பேசுனா என்னை பைத்தியக்காரன்னு பேசுவான். ஐயா, இந்த சீமானுக்கும் அவனுக்கும் வேற வேலை இல்லைங்க, இதையே பேசிட்டு இருப்பாங்க, ஈழ வியாபாரிங்க இப்படி பேசுவாங்க. ஈழத்தமிழர்களே பேசுவாங்க, இவங்களுக்கு அதை வேற வேலை இல்லைன்னு பேசுவாங்க. அங்கதான் அங்க இருக்கிற அந்த சிக்கல்களை நீங்க விளங்கிக்கணும். அந்த காயங்களெல்லாம் நீங்க தாங்கி நிற்கவே முடியும். வாழ்க்கையில
வழியில மிகப்பெரிய வழி எதிரிமாயின் உடன் பிறந்தார்களே என்னை பெற்ற பெற்றோர்களே, எந்த மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போராடுறோமோ அந்த மக்களாலேயே விமர்சிக்கப்படுறது இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய கொடுமை. வாழ்க்கையிலேயே பெரிய வலி, அந்த வலியை தாங்கிறதா ரொம்ப கஷ்டம். இது நான் படுற துயரம் இருக்க உலகத்துல எவருக்கும் வந்திருக்கு. அது என்ன 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 பண்ணி சொல்றதுன்னே தெரியல. யார பார்த்தாலும் திட்டான், ஒரு வச்சாரி கிடையாதுன்றான், அவர் இது கிடையாதுன்றான். நான் ஒன்றும் சொல்ல, அப்போ தாண்டி எனக்கு ஆட்சியை கொடுத்து நான் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு லட்ச லட்சமா பதுக்கி அப்படிலாம் ஒன்றும் செய்யல. அதே விடுதலை, அதே மொழி, அதே இனம், அதே உணர்வு, அதே தலைவன், அதே லட்சியம், அதே பாதை. ஆனாலும் நம்ம விமர்சிக்கிறோம். இது ஒரு கடுமையான சூழல். அது என்ன, எதுக்கு இதை சொல்ல வேண்டியது வருதுன்னா, என்னிலும் இல்லை என் தம்பி தங்கையில், என் தங்கை ஒரு பாடுறா, ஒரு தங்கை பேசுறா, ஒரு தங்கை இதுன்றா, அவங்கெல்லாம் பார்க்கும்போது பெரிய நம்பிக்கை வருது. சரி நம்ம பிள்ளைய விட்டுட்டு போகல, ஏதோ உயிர்ப்போட இருக்கிறாள், அவளுகளை நம்பி நம்ம நின்றலாம் அப்படின்னு ஒரு இது வருது. அப்ப ஏன்னா தலைவர் உங்களுக்கு சொல்லணும்ல, என்கிட்ட கஷ்டப்பட்டு வந்துட்டேன், நான் போகலை, இங்கேயும் இருந்துறேன். எங்க அண்ணன் இங்கிருந்து என்ன செய்ய போறீங்க, அன்னைக்கு இங்கிருந்து நீங்க என்ன செய்வீங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கு என்னை சுத்தி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஆனா நீங்க அங்க போய் என்ன செய்வீங்களோ அதை செய்யறதுக்கு யாரும் இல்லை, போங்க. ஆனா நான் அங்க போய் என்னன்னா செய்ய போறேன், போய் இறங்குங்க, உங்களுக்கு தெரிய வந்துடும். இறங்குனே தெரிய வந்துருச்சு, செய்யறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு இதுதான் சொல்றதுக்கு இருக்கு. இதுல என்னன்னா, ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு எதுக்காக நாம் போராடணும், எது நம் தாயகம், எது நம் இனம், எது நம் வரலாறு, எது நம் மொழி, எவ்வளவு பெருமைமிக்க இனத்தின் மக்கள், இதை கடத்துறதுக்கு மிகப்பெரிய தேவை. சில இங்க இருக்கிற தம்பி தங்கச்சிகளுக்கு சில பேருக்கு புரிதல் இருக்குது, வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் இது போதாதுங்கிறதா நம்மளுடைய இது. தமிழ்நாட்டுக்குள்ள புலம்பெயர் தேசங்களுடைய தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளி கொண்டு போனோம். இது நம் மொழி, இனம், வரலாறு, ஈழம், விடுதலை, தலைவர், இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் நீங்க எப்படி பார்த்தாலும் 30 லட்சம் பேர் தான் நமக்கு வாக்கு செலுத்தின, 30 லட்சம் பேர் தான் மானத்தமிழர். இதை கணக்கெடுத்துக்கிற முடியும். எத்தனை கோடி மக்கள்ல 30 லட்சம் பேர் தான் நம்மளா இருக்கும். அப்ப இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு இதுல ஒரு இனத்தை, இந்த இனம் சார்ந்தவன் நீ என்று உணர்த்துவது, எடுத்து பேசுவது என்பது எவ்வளவு அவமானகரமானதுன்னு. எப்ப நீ வந்து தமிழப்பா, எப்ப நீ உனக்கு பெரிய வரலாற்று சொந்தக்காரப்பா, எப்ப உனக்கு இப்படி ஒரு தலைவர் இருந்திருக்காப்பா, உனக்கு இப்படி ஒரு முன்னோர் இருந்திருக்கான், இதெல்லாம் எவ்வளவு கேவலமானதா இருக்குது பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். உலகத்தில் எந்த இனத்திற்கும் இந்த ஒரு அவமானமும் இந்த ஒரு இழிநிலையும் வந்திருக்கே வந்தது. தலைவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பரிதாபம், அவர் ஒரு பரிதாபம். ஏன்னா அவர் வந்து இந்த இனத்திற்கு, தான் பிறந்த இனத்திற்கு 100 விழுக்காடு இல்லாம 200 விழுக்காடு உண்மையா இருந்தார். ஆனா இந்த இனம் அவருக்கு 1 விழுக்காடு கூட உண்மையா இல்லாததையும் தாண்டி துரோகம் செஞ்சிருச்சு. அதுதான் பெரிய வரலாற்று துரோகம். அவருக்கு துரோகம் பண்ணிட்டு, அவருக்கு துரோகம் செஞ்சுட்டு. குறிப்பா தமிழ்நாடு இருக்க, தமிழ்நாடு இப்ப உங்க மகனை தவிர, என்னை விட்டுருங்க, என்னை தவிர யாராவது தலைவரை பற்றியோ ஈழ விடுதலை பற்றியோ பேசுறது தமிழ்நாட்டுல யாராவது இருக்காங்களான்னு உங்க மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் யாரும் பேசுறது இல்லை? இப்ப ஏன் பேசுறது இல்லை? இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்களே, இப்ப ஏன் பேசுறது இல்லை? அவசியப்படுது. அவ்வளவுதான். ஒரு வீரஞ்செறிந்த விடுதலை போராட்டம் இங்க நடந்து கொண்டிருந்தது, தேசிய இனத்திற்கான தேச விடுதலை போராட்டம். அதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த விடுதலைக்காகவே அரசியல் செய்யற ஒரு இயக்கம் வரும்போது அது விமர்சிக்கும். இப்ப யாராவது தலைவரை பற்றியோ இந்த போராட்டத்தை பற்றியோ இந்த மே 18 இனப்படுகொலை பற்றியோ தமிழ்நாட்டுல யாராவது பேச தயாரா இருக்காங்களா? பேசுவாங்களா?
அப்படின்னா எப்படி ஆயிடுச்சு, கடத்தி விட்டுட்டு போயிரு. அதை பேசுனா கொச்சைப்படுத்தி, ஊனாப்படுத்தி, அவமானப்படுத்தி அதையே பேசிக்கொண்டிருப்பார்கள், அதையே வைத்து பிழைப்பார்கள். இப்படிலாம் பேசும்போது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்து நீங்க வெளியேறீங்க. அது அது தொடர்ச்சியா செய்யப்படுது. இங்க தொடர்ச்சியா செய்யப்படுது, தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா செய்யப்படுது. அது இல்ல, நம்ம என்ன எந்த உங்ககிட்ட நான் வேண்டது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட நான் வேண்டது எந்த சூழ்நிலையிலையும் இந்த உறுதியான நிலைப்பாட்டில் இருந்து நமது இன உறவுகள் நகர்ந்துடக்கூடாது. இது வரலாம், அவமானங்கள் வரலாம், பின்னடைவுகள் வரலாம், பேச்சுகள் வரலாம். உங்க மகன் இந்த வாட்டி தோற்றுக்கலாம். எனக்கு கூட தான் 10 விழுக்காட நான் எதிர்பார்த்தேன். திருவெற்றியூர்ல என்னுடைய வெற்றி எதிர்பார்த்தேன். நான் தோத்துட்டு இருந்தான். ஆனா நான் தோற்கடிக்கப்பட்டேன். மக்கள் தான் தோற்றார்கள், எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் செலவு பண்ணல. 5000 கோடி செலவழித்து தேர்தலை எதிர்கொண்டவர்களோடு நான் ஒரு 5 கோடி கூட செலவழிக்காத மகன். நான் ஒன்றும் தோற்று போகல. 3வது பெரிய கட்சின்னு சீமான சொல்றான். நான் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு சாதாரண மகன். ஆனாலும் நான் தான் 3வது பெரிய கட்சின்னு இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லுது. தமிழ்நாட்டில்ங்கிறது பெரிய வெற்றி தான். ஆனால் நமக்கு ஒரு 10 விழுக்காடு போட்டிருக்கலாம், நம்மளை இன்னும் அங்கீகரிச்சிருக்கலாம். மக்கள் இவ்வளவு பேசின மகனுக்கு மொழி, இனம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வேளாண்மை, காடு, மலை, அருவி இதெல்லாம் பேசின ஒரு மகனை சட்டசபைகளை பேச அனுமதிச்சிருக்கலாம். செய்யல. காரணம் என்ன? பணம். கடைசி அதான் தீர்மானிக்குது. மாசக்கணக்கா உழைச்ச ஒரு மகனை 2 நாள்ல கடைசி நேரத்துல 2000 ஓட்டு கொடுத்து தோக்கடிச்சாங்க. முடிஞ்சு. இதுதான் இனம். இந்த நிலையில இருந்து நம்ம எப்படி மீள்றது? ஆனா மீண்டுதான் ஆகணும், வந்துதான் ஆகணும். நாம அதிகாரத்தை கைப்பற்றி தான் ஆகணும். இப்ப நோக்கம் இருக்கிறவர்களுக்கு அதிகாரம் வரல. இப்ப அங்க அதிகாரத்துல இருக்கிறவர்களுக்கு நோக்கம் இல்லை. அவர்கள் இந்த மே 18 பத்தியோ இந்த இனப்படுகொலை பற்றியோ பேச போறது இல்லை. ஆனா நோக்கம் இருக்கிற நமக்கு அதிகாரம் இல்லை. அப்ப நோக்கம் இருக்கிற நாம அந்த அதிகாரத்துக்கு போவோம். அந்த அதிகாரத்துக்கு போய் இப்ப ஜூம்ல இப்படி நம்ம 10-20 பேர் 150 பேர் கூட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி என் இனம் படுகொலை செய்யப்பட்டுச்சு அப்படின்னு மாபெரும் மாநாட்டை கூட்டி உலக பெருமன்றத்தை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு மாநாட்டை நடத்தி உலகத்தின் கவனத்தை ஈர்க்கிற ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா இந்த அதிகாரம் நமக்கு தேவைப்படுது. அதை நோக்கி ஓடணும், அதை நோக்கி வேகமா ஓடணும். இல்ல இப்ப இன்னைக்கு கனடான்னு ஒரு நாடு நமக்கு சம்பந்தமே கிடையாது. இந்தியாவுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கு. இந்த நாடு நாடாகிறதுக்கு முன்னாடி இருந்து நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக மக்கள். இந்த நாடு விடுதலை அடைகிறதுக்கு நம்ம தூக்குல தங்கி இருக்கோம், செக்கிழுத்திருக்கிறோம், சிறைப்பட்டிருக்கிறோம், ரத்தம் சிந்திருக்கிறோம். இந்த நாட்டு எல்லாமா இருந்துட்டோம். இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு அதுக்கு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி எல்லாம் வாழும். ஆனா கனடான்னு ஒரு நாடு நமக்கு ஒரு இனப்படுகொலைக்கு ஒரு வாரம் இருக்குது, அமெரிக்கா ஒரு வாரம் இருக்குது, இது கலாச்சார மாதம்னு இருக்குது நமக்கு நவம்பரை. இந்த மாதிரி சம்பந்தமில்லாத நாடுகள் எல்லாம் நம்மோடு இணைந்து அந்த மக்கள் எல்லாம் நம்மளோட உணர்வோடு இணைந்து பயணிக்கிறாங்க. இன்னைக்கு தம்பி விஜய் திணியாச்சலம் போய் ஒரு தனி மனித ஒரு இதை கொண்டு வர்றாரு. அதை அந்த நாடு அங்கீகரித்து அதை ஒரு ஏற்றுக்கொள்ளுது அப்படிங்கிறது எவ்வளவு பெருமைக்குரியது. ஆனா இன்னைக்கு 39 பாராளுமன்ற உறுப்பினரை வச்சிருக்குது தமிழ்நாடு வச்சிருக்குது, குறிப்பா திமுக வச்சிருக்குது. இந்தியா ஒரு நாடு. அந்த நாட்டுக்குள்ள இது குறித்து ஒரு வார்த்தை பதிவு பண்ண முடியலையே, பதிவு பண்ணலையே யாரும். அதெல்லாம் தான் நமக்கு ஒரு பின்னடைவும் தோல்வி. உங்களுக்கு ஏன் இதை சொல்ல வேண்டியது வருது? எந்த நாட்டுல நீங்க போய் அரசியல் பேசி பார்த்தாலும் வாட் அபவுட் இந்தியா சேஸ்ன்னு தான். நான் பேசியிருக்கேன், பல நாடுகளில் போய் பயணிச்சு பார்த்துருக்கேன். இந்தியா என்ன சொல்லுதுன்னு கேட்போம். ஏன்னா உலக நாடுகள்ல இந்தியா மிகப்பெரிய சந்தை, சீனாவும் இந்தியாவும் மிகப்பெரிய சந்தை. 150 கோடி, இது 130 கோடி மக்கள் தொகை கொண்ட சந்தை. 2வது, இந்த நாடை
இந்த நாட்டோடு வர்த்தகம், தொழில், பாதுகாப்பு இப்படி பல்வேறு ஒப்பந்தங்களை போட்டுக்கிற நாடுகள் எல்லாம் இந்தியாங்கிற நாட்டின் நட்பா, தமிழர் என்கிற இனத்தின் நட்பா என்று வரும்போது இந்தியா என்ற நாட்டின் நட்பையே பெரிதாக கருதுவாங்க. அப்ப இந்தியா என்ற நாட்டின் கொள்கை முடிவு தமிழர் என்கிற இனத்திற்கு எதிராக இருக்கு. தமிழர் என்கிற இனத்திற்கு எதிராக தமிழர் என்கிற இனத்தை அழித்துழைத்த சிங்களர்களுக்கு ஆதரவாக தன் கொள்கை முடிவை வகுத்து வச்சு வெளியுறவு கொள்கை. இதுதான் இங்க இருக்கிற பேராபத்து. அப்ப அந்த கொள்கை முடிவை மாற்றும். அம்மையார் ஹிலாரி கிளின்டன் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அம்மையார் ஜெயலலிதா 1 மணி நேரம் சந்திச்சு பேசினாங்க. அப்ப அந்த 1 மணி நேரத்துல ஜெயலலிதா அம்மையாரை நான் சந்திக்கும் போது 28 நிமிஷங்கள் என்னோட பேசினாங்க. அந்த 28 நிமிஷத்துல அவங்க என்கிட்ட பேசினது என்ன சொன்னாங்கன்னா, அது சீமான், நான் 1 மணி நேரம் ஹிலாரிட்ட பேசினேன், அதுல 45 நிமிடம் ஈழத்தமிழர்கள் நம்ம மக்களை பற்றி தான் நான் பேசினேன். அப்ப அந்த அம்மா பேசுனாங்க, நீங்க ஏன் ராஜபக்சேட்ட போய் பேசக்கூடாது அப்படின்னு. நான் பேச தயாராக இருக்கேன், ஆனா இந்த நாடு இந்தியா ஒத்துக்கணுமே அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை மாறுதலுக்கு கொண்டு வராமல் நம் இன மக்களுக்கு எந்த விடிவையும் கொண்டு வர முடியாது. இது யாரு? அம்மையார் ஜெயலலிதா சொல்றாங்க. அதான் உண்மையும் கூட. அப்ப இந்தியாவின் வெளியுறவு கொள்கை என்பது நேரு காலத்தில், இந்திரா காந்தி காலத்தில் இருந்த கொள்கை முடிவு வேறு, அமரர் ராஜீவ் காந்தி காலத்திற்கு பிறகு வகுக்கப்பட்ட வெளியுறவு கொள்கை வேற இருக்கு. இப்ப இந்த வெளியுறவு கொள்கையை மாற்றாமல் நாம கால் எடுத்து வைக்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா இந்தியா என்ன சொல்லுதோ அதை தான் உலக நாடுகள் கேட்கும். அதனாலதான் பாருங்க, ஐநால டக்குன்னு நமக்கு சம்பந்தம் இல்லாத நாடுகள் எல்லாம் நமக்கு ஆதரவா அங்க கையெழுத்திடுது, பேசுது. நமக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற நாடு இந்தியா நமக்கு எதிராக நின்றுட்டு வெளியேறி, இலங்கைக்கு ஆதரவா வெளியேறி, நடுநிலை வைக்கிறேன்ட்டு டக்குன்னு வெளியேறி. இப்ப இப்ப நம்மளால எதுவுமே செய்ய முடியாம ஒரு கையறு நிலையில் நிக்கிறோம் பாருங்க. அப்ப அந்த இடத்துல இருந்தா நம்ம இதை யோசிக்கணும். இப்ப நம்மளால என்ன முடியும் அப்படின்னா, நம்ம எப்படி வலிமையை பெறும்? நானா, தங்கச்சின்னா தங்கச்சி மட்டுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அசாத்திய அரசியல் படையாக மாறி நம்ம வலிமை பெறாம, நம்ம ஒருமைப்படாம நம்ம வென்றது கடினம். நமக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை எளிதா பழி சுமத்து. அவர் துரோகிங்கிறது, இவர் சரியில்லைன்றது, அவர் விளங்காதவன், அவன் சரி கிடையாது, இவன் யோக்கியப்பைங்கிறது. இது 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 எத்தனை காலத்துக்கு புலம்பெயர்ந்த தேசங்கள்ல எவ்வளவு தமிழ் அமைப்பு, எவ்வளவு பிரிவு, எப்படி ஒரு அழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் மக்களினுடைய கூட்டமா நம்ம ஒன்றாவே முடியலையே. நம்மளால ஒரு வலிமையை பெறவே முடியல, ஒன்னா நிக்க முடியல, நம்மளால முடியல. இது எவ்வளவு பெரிய யதார்த்த உண்மை, எவ்வளவு பெரிய ஆபத்தானதுன்னு பாருங்க. அதுதான் பிரச்சனை. நீங்க உங்களுக்கு தெரியுமா, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆந்திராவில் கொண்டாடுறாங்க, எங்கால முதலமைச்சர் ஆயிட்டான்னு. இதெல்லாம் ஒரு உலக வரலாற்றுல இப்படி ஒரு பேரம் பாருங்க. ஆந்திரால பதாக வச்சு அவர் அவங்க இனம் சார்ந்தவன் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆயிட்டான்னு கொண்டாடுறான். டிவி 9 ஒரு தொலைக்காட்சியில 48 தெலுங்கு எங்க எம்எல்ஏக்கு வந்திருக்காங்க, எங்க மனவாடுகளை வந்துட்டாங்கன்னு அவன் கொண்டாடுறான். எல்லாரும் சரியா இருக்கிறாங்க, நமக்கு தான் அந்த உணர்வு வர மாட்டேங்குது. அது ஏனோ தெரியல, ஒரு சபிக்கப்பட்ட இனத்தின் மக்களா நம்ம ஆயிட்டோமா என்னன்னு தெரியல. இது ஒரு கொடுமை, இது நிகழ்ந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளைகளுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு, என் பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். நமக்கு இழைக்கப்பட்டது போர் குற்றம் அல்ல, அது இனப்படுகொலை. இனப்படுகொலை மட்டுமல்ல, திட்டமிட்ட இனப்படுகொலை. அங்கு 60 ஆண்டுகளாக சிங்கள அரசு தன் இராணுவ வலிமையை கொண்டு சிறுக சிறுக என் இன மக்களை அழித்து ஒழிக்கிற ஒரு போரை செய்திருக்கிறது. அங்க கர்ப்பிணி பெண்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, போர் மரம். இளம் பிள்ளைகள் மீது, பச்சிளம் குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, போர் மரம். வயது முதிர்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, போர் மரம்.
அங்கே இந்த போரில் சரணடைந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, அது போர் மரம். இது எல்லாத்தையும் தாக்குதல் நடத்தி அழித்திருக்கிறது சிங்கள ராணுவம். இப்ப லிபியா மீது லிபியால மம்மர் கடாஃபி இருக்கிற லிபியாக்குள்ள உள்நாட்டு போர் தான். ஆனால் உள்நாட்டுக்குள்ள எப்படி சொந்த நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதல் நடத்துவ அப்படின்னு டக்குன்னு அமெரிக்கா ரஷ்யா உள்ள வந்துச்சு. அதேதான் நீங்க எல்லா நாடுகள் மீது இங்க இன்னைக்கு சிரியா மீதும் அதே தான் வந்து ரஷ்யா அமெரிக்கா உடனே வந்து. ஆனால் அதேதான் இலங்கைக்குள்ள சொந்த நாட்டு மக்களின் மீது உள்நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதல் நடந்துச்சு. அதை யாருமே கேட்கல. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்கும்போது கூட பயன்படுத்தக்கூடாத தடை செய்ய வைக்கப்பட்டிருந்த போர்க்கருவிகளை இலங்கை பயன்படுத்துச்சு. அப்ப சொந்த நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதலை நடத்தக்கூடாது, அது வேற. ஆனா ராணுவ தாக்குதல் நடத்தினது இலங்கை, அதை யாரும் கேட்கல. ஆனா அதையும் மீறி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலே போர் நடக்கும் போது பயன்படுத்தக்கூடாது என்று தடை செய்து வைக்கப்பட்டிருந்த போர்க்கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி தாக்குதல் நடந்துச்சு, அதையும் யாரும் கேட்கல. அந்த கருவிகளை எல்லாம் இலங்கை கொடுத்து உதவியது இந்த நாடுகள். இதெல்லாம் தான் மிகப்பெரிய கொடுமையும் துயரம், மிகப்பெரிய கொடுமையும் துயரமும் இதெல்லாம் தான். இதுல என்ன நம்ம மேல சுமத்தப்பட்ட குற்றம், விடுதலை புலிகள் மக்களை கேடயமாக பயன்படுத்தினார்கள் என்று. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் நீங்க கணிச்சுக்கணும், மரவழி சண்டையே நடக்கலை உடன் பிறந்தார்கள். மரபு வழியில சண்டையே நடக்கல. துப்பாக்கி வச்சு சுடுவாரு, நம்ம இங்க துப்பாக்கி வச்சு சுடுவோம், சண்டையே நடக்கல. பீரங்கி ஆல்லரி, அது பாகிஸ்தான்ல இருந்து வந்த பீரங்கியில ஒரு விசையை இழுத்து அடிச்சா 70 குண்டுகளை கத்து. அது நீங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு தெரியல. 70 எடிகணைகளை கத்து. எல்லா தாக்குதலும் வான்வெளி. அப்ப வான்வெளியில் தாக்கும் போது மக்களை எப்படி கேடயமா பயன்படுத்த முடியும்? இந்த அடிப்படை ஒரு கேள்விக்கு கூட உலக நாடுகள்கிட்ட கேள்வியும் இல்லை, நாம எழுப்புற கேள்விக்கு பதிலும் இல்லை. நாங்க எங்கேயா மக்களை கேடயமா பயன்படுத்தணும், அதுக்கு கேள்வியே கிடையாது. அந்த கேள்விக்கு பதிலும் இல்லை, அந்த அப்படி ஒரு கேள்வியும் உலக நாடுகள் எழுப்பவும் இல்லை. கடைசியா என்ன சொல்லிடுச்சு ஐநா, அது போர் குற்றம், அதுக்கான விசாரணையை அந்த நாடே விசாரிச்சுக்கிட்டு அது தீர்ப்பு சொல்லிக்கணும். எவன் கொலை செஞ்சானோ அவனே அதுக்கு அந்த குற்றத்துக்கான விசாரணை நடத்தி அவனே தண்டனை எடுத்துக்கலாம், அதை கடைசியா சொல்லிடுச்சு. இப்ப அதான் கடைசி முடிவே தான். இப்போ யார் போர் யார் நடத்தினானோ அவனே அதுக்கான விசாரணையை நடத்திக்கலாம். அது இதெல்லாம் மறந்துடக்கூடாது. தமிழ் இளம் தலைமுறையினர், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், இதை மறந்துடக்கூடாது. நம்ம அந்த 2008 2009 அந்த காலகட்டத்தில் நம்ம இனம் சிந்திய இரத்தத்தையும் கண்ணீரையும் நம் மக்கள் எழுப்பிய கதறலையும் இந்த வலியையும் கடந்து போயிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஏன்னா அது கடத்திட்டு போறதுக்கு மறந்து அதிலிருந்து கடத்தி இந்த மக்களை கடத்தி கொண்டு போறதுக்கான வேலைகள் தான் சர்வதேச நாடுகள் எல்லாம் நடக்குது. அதிலிருந்து என்னிலும் இளைய என் தம்பி தங்கையிலும் உடன் பிறந்தார், கடந்து போயிடக்கூடாதுங்கிறதா அண்ணன் என்னுடைய விருப்பம். இப்போ இதுல நாம உறுதியா இருக்கோம். இங்க நடந்தது இனப்படுகொலை, அழித்தொழிக்கப்பட்டது தமிழ் இனம், அழித்து ஒழித்தது சிங்களம், இறந்தது முழுக்க தமிழர்கள். அதனால நாங்க அங்கு நடந்தது இனப்படுகொலை என்பதில் நாங்கள் உறுதியாகி இருக்கோம். இன்னைக்கு சர்வதேச சமூகம் ஏற்குதோ ஏற்கலையோ, நிரூபிக்க முடியுதோ இல்லையோ, ஆனால் உறுதியாக நாம நிரூபிப்போம். அதை நிரூபிக்கிற காலம் வரும்போது என்ன வரும் அப்படின்னா, ஏன் இந்த நாடுகள் ஏற்க தயங்குதுன்னா, இப்போ அழித்தொழிக்கப்பட்ட ஒரு இனத்தோடு ஒழித்த இனத்தோடு அழித்தொழிக்கப்பட்ட இனம் இணைந்து வாழ்வது சாத்தியமில்லை அப்படின்னா, அப்ப பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் என்று வந்தது. அப்ப பொது வாக்கெடுப்புன்னு வரும்போது தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா, ஒற்றை இலங்கைக்குள் வாழ்கிறீர்களா என்ற கருத்தை வச்சு வாக்கெடுப்பு வரும்போது தமிழர்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும்போது, தமிழர்கள் ஒரே இலங்கைக்குள் வாழ்றோமா தனித்தமிழ் ஈழமா மீள்றமான்னு வரும்போது தனித்தமிழ் ஈழமா மீள்றோம்னு வாக்கு செலுத்திட்டா முடிஞ்சு. அந்த இடத்துக்கு போக விட்டுறக்கூடாது. இனப்படுகொலைன்னாவே
இனப்படுகொலை செய்த ஒரு இனத்தோடு எப்படி இனப்படுகொலை அழித்தொழிக்கப்பட்ட இனம் இணைந்து வாழ்வதுங்கிற கேள்வி வந்துடும். அப்படிங்கிறனாலதான் அந்த இனப்படுகொலை இல்லைன்னு உலக நாடுகள் திரும்ப திரும்ப பேசிட்டு காரணம் இதுதான் காரணம். நாம திரும்ப திரும்ப அதே பேசுறதுக்கு காரணம் அதுதான் காரணம். அந்த பொது வாக்கெடுப்பு, அந்த ஆக சிறந்த அரசியல் தீர்வுக்கு நம்ம போகணும். நார்வே, ஸ்வீடன், கிழக்கு தமிழ், மேற்கு தமிழ், சேர்பியா, கொசோவா, இந்த நாடுகளுக்கு எப்படி வாக்கெடுப்பின் மூலம் விடுதலை அடைந்ததோ அதை நோக்கிய நகர்வுக்கு நம்ம போகணும்னா நம்ம திரும்ப திரும்ப அங்கே நடந்தது இனப்படுகொலைன்னு நம்ம சொல்லி நமக்கும் கீழே பின்வருகிற தலைமுறைக்கு இந்த உணர்வை கடத்தி அவர்களை இந்த உணர்வில் இருத்தி வலிமையான ஒரு அரசியல் நகர்வை நம்ம செய்து கொண்டு போகும் பட்சத்தில் தான் நமக்கான விடிவை நாம் தர முடியும். அதில் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் மகன் இன்று இல்லை, நாளை இல்லை, நாளை மறுநாள் உறுதியாக வென்று வருவேன். நீங்கள் எந்த சிரமமும் உங்களுக்கு தரமாட்டேன். நானும் இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு பெரும் போராட்டத்தை செய்து உலகத்தின் கவனத்தை நான் திருப்புவேன், நம்ம பக்கம் திருப்பேன். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. அதில் இன்னைக்கு நம்ம தோற்றுக்கலாம், நாளைக்கு இன்னொரு தேர்தல் இருக்குது, பாராளுமன்றம் இருக்குது, 26 இருக்குது, இன்னும் 4-5 வருஷம் தான் இருக்குது, 5 வருஷம் இப்படிலாம் அசாத்திய வலிமை பெற்று நான் வென்று வருவேன். ஒரு நாள் இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் கைப்பற்றி பன்னாட்டு சமூகத்தை இந்த நம் கருத்தியலின் பக்கம் திருப்புறனா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாரு. நம்பிக்கையோடு இருங்க, எதை பற்றியும் சிந்திக்காதீங்க. இனப்படுகொலை காலம் திறந்தோய்ந்த ஒரு நாட்கள், மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு கடைசி காலத்தில் அந்த நிலத்தில் நின்று இந்த தமிழ்நாட்டிற்கு வந்த மகன் நான் தான் இருக்கேன். எனக்கு எல்லாமே செய்தி இல்லை, எல்லாமே நிஜம். அதில் அந்த வழியை மறக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இருப்பேன், இப்பவும் இருப்பேன். அதை என்னிலும் இல்லை என் தம்பி தங்களுக்கு கடத்தணும்னு நினைக்கிறேன். இது நம்ம அப்படி சாதாரணமாக விட்டுட்டு போக முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்து முடிக்க வேண்டிய வேலை இது. கவனமாக செய்வோம், நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் எல்லாரையும் நான் ஒரு சேர சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. மிக கொடுமையான கொரோனா நோய் தொற்று இந்தியாவில் பரவி கொண்டிருக்குது. வீட்டை விட்டு வெளியில் போக முடியல. மிக நெருக்கமான உறவுகள் எல்லாம் மரணித்து கொண்டிருக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில். இன்னும் என்ன செய்யணும்னு தெரியல. இப்போ எப்படி ஒரு போராட்டம் செய்கிறதா, ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்துறதானாலும் எதுவுமே செய்ய முடியாது. வீட்டை விட்டே வெளியில் போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி ஆயிடுச்சு. நீங்களும் கவனமாக இருக்கு, எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கும். அந்த உணர்வோடு இருந்து ஒன்றிணைந்து போராடி நம்ம வெல்லுவோம். உங்கள் எல்லாரையும் ஒவ்வொரு சேர நான் சந்திச்சதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் சீமான் அவர்களுக்கு. நிச்சயமாக அவருடைய உரையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல இன்னல்கள், விமர்சனங்கள் தாண்டி பல காலமாக ஈழத்தமிழர் விவகாரங்களில் குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கின்ற அண்ணன் சீமான் அவருடைய உரையை கேட்கும் போது மிகவும் மனவர்த்தத்துக்குள்ளாக இருக்கின்றேன். ஏனென்றால் இன்று காலை இல்லை, கடந்த 5-6 நாட்களாக நானும் அதை ஒரு சிறிதளவு அனுபவித்து பார்த்து விட்டேன். இன்று காலை கூட நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், இந்த நிகழ்வின் ஆரம்பத்திலே நம்முடைய நிகழ்வை தடை செய்வதற்கான முயற்சிகள் பல நடந்திருந்தது. நாங்கள் ஆரம்பித்த உடனேயே நடந்ததை இப்பொழுது அவர்களை கழுவிவிட்டோம். அந்த சகோதரர்களுக்கு மீண்டும் அவருடைய முயற்சிக்கு நான் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால்
அவர்கள் எப்படியான முயற்சி எடுத்தாலும் இந்த போராட்டம் என்பது தொடரும் என்றதை நான் அந்த உறவுகளுக்கு குறிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர்கள் இப்பொழுது இங்கிருந்து விலகிவிட்டார்கள். இருந்தாலும் இந்த உறவுகளுக்கு நன்றி இருந்து நான் தொடர்ந்து இந்த 7 நாள் நிகழ்வினை நடத்துவோம், வெற்றிகரமாக நடத்துவோம் என்று உறுதியோடு கொள்ளுகிறேன். கொஞ்சம் உடைந்திருந்தேன், ஆனால் இருந்தாலும் திரும்ப நான் அந்த இதுக்கு வந்து விட்டேன். அப்பொழுதுதான் புரிஞ்சுது அண்ணன் சீமான் அவ்வளவு பாரிய நிகழ்வுக்கு உள்ளாயிருப்பார் என்று. எல்லோருடைய ஆதரவுடனும் அண்ணன் சீமான் சொன்னது போல எல்லோரும் இணைந்து பயணித்தால் மட்டும்தான் எங்களால் முடியும். அந்த வகையில் இந்த இடத்தில் நான் அண்ணன் சீமானுக்கும் இதை கூற விரும்புகின்றேன். இந்த 7 நாள் நிகழ்வு கூட பல கனடா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இந்த 7 நாள் நிகழ்வுக்கும் ஆதரவு தந்திருக்கிறார்கள், தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு அண்ணன் சீமானுக்கும் தெரிவிக்க விரும்புகின்றேன். நன்றி. மறுபடியும் உங்கள் எல்லோர் சார்பிலும் அண்ணன் சீமானுக்கு நன்றி கூறுகின்றேன். அதனை ஆங்கிலத்தில் விவரிக்க தம்பி அமரன் அவர்களை அழைக்கின்றேன். Thank you, Annan Seeman. Next, we have Paul Newman, Professor of Human Rights at the University of Bangalore, India. He participated in the Permanent People's Tribunal on War Crimes against Sri Lanka, and in 2012, the United Nations Human Rights Council sessions in Geneva. இப்பொழுது டாக்டர் பால் நியூமன் பெங்களூரில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவருடைய சில வார்த்தைகளையும் இங்கு கேட்போமாக. அந்த நேரத்தில் ஒரு சிறு வேண்டுகோள் ஒன்றை அண்ணன் இருக்கின்றேன். அண்ணன் சீமான் சொன்ன விடயங்கள், சில முக்கியமான விடயங்களை ஆங்கிலத்தில் சொல்ல முடியுமா? உங்களுடைய நம்பிக்கைக்கு முன்பு டாக்டர் பால் நியூமன். வணக்கம். வணக்கம். Just to summarize his speech, it was a very, very emotional speech by Tamil Ellam Seeman, wherein he reiterated the difficulties he has been facing as a Tamil, because he happens to be the only leader in the entire state of Tamil Nadu who, right from 2008, when the Sri Lankan War was on, till date, has been the only leader who has stood up to a single ideology and fought against all odds to fight against the forces that have been against the Tamil forces, which have not recognized the genocide. So when he began his speech, he first of all complimented the 2 young ladies, one who sang and one who spoke, and he says that they are the beacons of hope for us, and he said that I am extremely happy that the next generation knows about this issue, whereas in Tamil Nadu every effort is made to forget about this, to make people's memory shorten and erase this genocide from the memory of the people. And people ridicule Seeman for speaking about this issue continuously wherever he goes, because he has been the only leader who has been speaking on this issue for since the genocide happened in 2009. So it is here he says that if at all there is a change in the long run, and he promises that one day or the other the Tamils would come to power in Tamil Nadu, and that day is not far off. So that is where he says that he believes in hope, and hopefully in the forthcoming elections he would secure a majority, and if Tamils come to power, Tamil Nadu being a big state, the entire world has to listen to them, and that would be the time that the Tamils in Elam also would be liberated. Until then, he says that it is the younger generations of people keep this fire alive and continue the struggle for freedom, because what happened in Sri Lanka was nothing but a genocide
which no Tamil can ever forget. So this is just a summary of what a gist of what he spoke. Vimal. Vimal, are you there? You are the host. Yes, I am here. Thank you so much for explaining what was spoken in English. And now you have 3 minutes to talk or say a few words from your. Okay. Yeah. அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். எங்களுக்கு இங்க 9:45 நிமிடங்கள் 9:45 ஆக போகின்றது. நான் தமிழ்ல பேசினேன், அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் மொழி மாற்றம் செய்வதற்கு இன்னொருத்தர் தேவைப்படும். அதனால நான் ஆங்கிலத்திலேயே உரையாடுறேன். யாருக்காவது புரியவில்லை என்றால் நீங்கள் நான் உரையை முடித்த பிறகு நீங்கள் கேட்கலாம். அதை டிரான்ஸ்லேட் பண்ண விமல் இருப்பேன். விமல், I hope that's fine. நன்றி. Yeah. So the host had not actually given me a topic to speak. So he just, though this was planned long back and though he had asked me, when do you want to speak? I told him that I would like to speak immediately after Annan Seeman speaks, because Annan Seeman is a great inspiration not only to me but also to many younger generations. So I was part of the election campaign in Tamil Nadu. So something refreshing happened. That is 90% of the youngsters who were voting for the first time were the ones who voted for Annan Seeman. So that's a refreshing thing. And that is where I also believe that in the future elections, he is going to be a big star, he is going to be a big player, because in this gap of 5 years, the new voters, at least 90% of them would be voting for him. And the old voters, most of them would perish. That's the sad reality. And the old voters are people who have been voting for DMK and ADMK, parties which have been against the Tamil interests. So that is the reality. Everybody has to accept this. So Yeah, Dr. Paul, I think you're muted. No, somebody has muted. My hands are. I have not touched the laptop. So coming back to the very question of the genocide of the Tamils, each and every Tamil youngster in this world has to remember certain very basic facts. Number one among that is each and every one of us must remember that 146,679, I repeat the number, 146,679 is the number, are still unaccounted as a result of this genocide. This has been proven time and again. Over the past 12 years, the Sri Lankan government has been mum on this question. They have been silent on this question, because when I was introduced by Vimal introduced me as somebody who has been regularly taking part in the UN Human Rights Council. So right from 2009 onwards, I have been a participant, a speaker at the UN Human Rights Council. Unfortunately, since last March, I have never been able to step outside India. Otherwise, the 3 human rights councils in a year and the minority commission meeting at the UN Human Rights Council, I am one of the regular speakers there, where I go and meet people, make a case for the Tamils. And the most important thing that I have over the years exposed is the question of the genocide. So way back in 2015, for the first time when I spoke on that there was a genocide of the Tamils, the UN even sought an explanation. Myself, a few others, a team led by Mr. Bosco, Mariadas, and a couple of other youngsters, we were able to produce reports wherein we very clearly stated that what happened in Sri Lanka against the Tamils was nothing but an organized genocide, wherein the entire population
of the Tamils after the war, after Mullivaikkal, after May 18th, were put into open presence in the money farm camps. I don't know how people can forget this and then people start complimenting Stalin. I don't know how people forget this and then how people can go back and say that people are saying that we have a beacon of hope. I don't know how politicians like Vaiko, I'm sorry I'm using his name for the first time, politicians like Vaiko can be trusted. You can check the YouTube videos wherein he has been extremely critical of this very same Stalin and the DMK over the past few years for having collided with the Congress party in conducting this gruesome genocide against the Tamils. But today it is these very same forces who have all come together with hunger for power, with the lust for power, to sacrifice the interests of the Tamils. So it is sheer madness on the part of TNA and others, hoping that these political parties would give them some kind of relief and recognize this as a genocide. Genocide to them is nothing but only a political drama. It's nothing but only a political agenda. But then, as Tamils, we should never forget that 146,679 of our brothers and sisters are still unaccounted. 90,000 of our young women have been widowed, not by any other fact, but then by war. In Sri Lanka, 1 out of every 14 young women is a war widow. 1 out of every 14 young women is a war widow. You should note that. You should never forget that. And who is responsible for that? How far TNA or any other Tamil political party has come forward to mitigate the sufferings of these women? Today, in the front line, when people go to clear the landmines, it is these poor widowed Tamil women who have been in the forefront, going and digging up the soil and plucking out the landmines. That is because they suffer from hunger. Their bowels are empty. They have to feed the poor bowels of their young children, their siblings, their parents, because their husbands, the army members, have been taken away forcibly by the Sri Lankan armed forces, ably assisted by India. That you should never forget. I am an Indian holding an Indian passport, but I have to speak against this wrongdoing. Today, most Tamils again trust India. And what has India done? We should ponder over this question. In 2009, India was one of the countries that brought about a resolution in the UN claiming that Sri Lanka became the first country in the history of the modern world to eliminate terrorism from its soil. You can check the records if you want to. And this resolution was brought along with Pakistan and China, the two countries which India calls as traditional enemies. At around the same time, when USA pushed forward for a resolution in 2012, USA, not because of its love for the Tamils, did that. It was because they wanted to put an end to the hegemony of China in the Indian Ocean, that they did it for their own politics. When they brought about this resolution, India supported them in 2012, India supported them again in 2013. It was only in India's national interest to see that China is kept away. In 2014, when another resolution was brought, as I was a participant in that council, I know there were 3 votings. The first time when this resolution was brought, Pakistan stopped the resolution. Pakistan said that, do we need a resolution? For that itself, there should be a voting. India voted along with Pakistan and China and said, we don't need a resolution. That was the first voting in 2014 March. Then the second voting again was forced by Pakistan. The same when the same meeting happened at the 25th session of the UN Human Rights Council. So at the 25th Council, then again
when Pakistan put forward this question as to who would pay for this. And then Pakistan wanted the deferring of the resolution to be taken to the next year for about 1 year. They want to defer the resolution for about 1 year. And then they said that UN doesn't have money for pushing forward its agenda in Sri Lanka. That again, when it was taken for voting, India voted alongside. That was the second time in 2014 India voted alongside. It was only when that resolution was also defeated that the third resolution came against Sri Lanka. So when the third resolution came, India fully walked off in 2014. The same thing was repeated again this year when the resolution against Sri Lanka came. Once again, there were every indication that India would vote alongside Sri Lanka. But the fishermen's issue turned the apple cart. 4 Indian fishermen sacrificed their lives. So far, nearly 800 fishermen have been killed. India has never raised even its eyebrows, except for writing letters after letters to the Sri Lankan president and Sri Lankan defense minister. India has not taken up this issue internationally. That itself shows a country which ill-treats its own Tamils. Will it come to the rescue of the Elam Tamils? Because creation of a separate Elam state is detrimental to the interest of the Indian subcontinent. If Tamil Elam becomes a reality, then India's problem is the people of Kashmir would ask for an independent state. The people of Punjab would ask for an independent state. The Northeast, there is already a struggle going on. The people of Bengal would say that we want a separate Bengali speaking state. So that is where you need to understand Indian political compulsions. India is never going to recognize this as a genocide. Though the very same political party, the ruling party of India, BJP, had promised in 2014 by sending its emissary Yashwant Sinha to Chennai to assure the Tamil people that BJP's first act after coming to power would be to recognize what happened in 2009 was a genocide. But so far, BJP what it has done is it has even thrown out the very same gentleman, Yashwant Sinha, who said that what happened in Sri Lanka was a genocide. Can you trust India? Is a very big question mark for the younger generation of Elam Tamils, because a number of Elam Tamils are today celebrating in euphoria that DMK and Stalin have come to power. Knowing Stalin quite closely through his friends, 5 of my own friends have been elected from the DMK as members of the Legislative Assembly. They are my friends at a very personal level, but I differ with them ideologically. So through them, I know the mind of Stalin quite well. Stalin is somebody who is not interested, who has not an iota of interest in a public issue other than only for election compulsions. He had gone in 2013, he had gone to the UN, submitted a letter. Then he also took part in a conference in 2013 in London. But this was merely to gain back the lost reputation of the DMK as a party that supported the Tamil Elam issue. You need to understand the virtual reality. Who are the people who are not ruling, who are ruining? So it is in this sense. I know. When I start going on speaking, my timing is totally different because being a I wanted to let you time. know that Honorable MB Ganik is with us and he's Yeah. Thank you so much. Sorry. Thank you. So it is here that we need to, and I'm just finishing. So Sure. it is here we need to know that our lands have been taken away. 17,000 acres of Tamil land is still under the control of the Sri Lankan armed forces. It is a completely militarized zone. It's a land which we had governed for ourselves. There was self-governance in this land. A land roughly the size of Kuwait or Slovenia, or even the size of Israel. A land that is more than the land mass of 41 countries, including Singapore, is under the control of the Sinhalese forces. We had our own de facto government. We had our own police, the judicial system, finance,
economy, development existed in these regions. But today we are totally dependent on the Sinhalese. The Tamil population is more than the population of 59 countries. 59 countries. Sri Lanka does not accept that Tamils have a homeland. Sri Lanka does not accept Tamil nationhood. It doesn't accept Tamil's right for self-rule. It doesn't accept basic rights of the Tamils, right to self-determination and the right to self-rule and to have a referendum. It is here that the only solution can be through a democratic fight, through the right to self-determination, and this democratic fight should lead us to a referendum. This can be possible only when the Tamils of the world unite and come with unison to voice their opinion, not only at the UN, but wherever the forum is open, whereas it may be the European Union or any other place in the world. The Tamils should stand united, and it is for the younger generations to come together, not to forget what happened in Mullaivaikkal, not to forget the 90,000 young war widows, the 40,000 war orphans, and most importantly, the 1,146,679 Tamil brethren who are still unaccounted, and beware of the dirty Tamil politicians who are ready to sell us for their own self-interest and for their own motives. Thank you. அன்பான நன்றி, வணக்கம். நன்றி பால் நீமன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இவருடைய பேச்சு தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கிறது. அநேகமான நாங்கள் பார்க்கின்ற பல மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்குள்ளே டாக்டர் பால் நீமன் பல விடயங்களில், ஈழத்தமிழர்களுடைய விடயங்களில் ஆரம்ப காலங்களிலிருந்து பட்டு நமக்காக குரல் கொடுக்க வருகின்ற என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதனை அடுத்து எம்மோடு இன்று இணைந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கானட் ஜீனஸ் அவர்களுடைய இன்ட்ரடக்ஷனை அமரன் அவர்களை ஆங்கிலத்தில் கூறி அவரை வரவேற்குமாறு அமரனை கேட்டுக்கொள்கின்றேன். அமரன். Next, we have Honorable MP Garnet Janus. He's a member of the Conservative Party and is from Alberta, Canada. He is a member of the Canadian House of Commons and serves as a Shadow Minister for International Development and Human Rights. MP Garnet. Well, thank you very much. I appreciate the opportunity to be here and address you in the context of this solemn commemoration. And to say as well that I've really appreciated the opportunity to work with so many members of the community on various issues of justice and human rights. And I've seen how the Tamil community's commitment to justice and human rights extends to many issues throughout the world, including issues impacting other communities. I want to share as well, for those of you who don't know, that I feel a close personal connection to the community because of my own family's experience. My grandmother was a Holocaust survivor, and I know many Canadians, whether it's Tamils, people from other parts of the world who have a memory of experiences of mass atrocity and violence within their own family that really shapes their desire for Canada to play a stronger role standing up for justice and human rights on the world stage. I wanted to identify two issues of particular priority for ongoing advocacy with respect to the human rights of Tamils. And I would encourage all of you to be thinking about these issues and talking to your members of parliament on them as well. One is the call for an impartial, independent, international investigation into identifying crimes committed at the end of the Sri Lankan Civil War as constituting genocide. There was a motion that I put forward at the Foreign Affairs Committee that was passed, and a motion adopted in the House of Commons that was passed, calling for that independent international investigation. But so far,
despite right before that last election in the spring of 2019, all MPs, including Liberal MPs, supporting those resolutions, we haven't actually seen the Liberal government act on any of these issues. My Conservative colleague Arnold Viersen put forward a question, written question, seeking information about what advocacy the government had done around actually taking this motion of the House of Commons and bringing it forward into concrete advocacy at the United Nations. So, in other words, what were our diplomats at the United Nations based on this motion, holding meetings, giving speeches, pushing for this independent investigation specifically on the genocide issue? And we got the answer to the written question back. Absolutely no mention of any meetings or advocacy taking place with respect to that particular issue. They spoke about other discussions that had happened on the situation in Sri Lanka, but nothing about the specific call from the House of Commons for that genocide investigation. The other issue, in addition to the calls for that investigation that I wanted to mention, is calls for Magnitsky sanctions. Magnitsky sanctions are targeted sanctions against individuals who are involved in human rights abuses. Historically, when people think of economic sanctions, they think of sanctions that target a whole country or a whole region. But the trend has become, I think appropriately, trying to focus in on individual perpetrators of violence and hold those individuals accountable through sanctions on them, limiting their ability to do business with Canadian entities, to move their money, to travel, etc. Magnitsky sanctions are a powerful tool for holding human rights abusers accountable and for ending this trend of impunity for mass atrocities. There are too many people that have been and are involved in horrific crimes who are able to then continue their careers and live out the rest of their lives unimpeded, even being able to travel and move their money to other countries. Magnitsky sanctions seek to target for sanctions abusers of human rights, and Conservatives have specifically called in the House of Commons for the use of Magnitsky sanctions against those involved in human rights abuses in Sri Lanka. So we have sought independent international investigations on genocide, as well as Magnitsky sanctions targeting human rights abusers. These are two calls to action that we have been consistent on, but unfortunately have yet to be taken up by the government. So I would encourage all of you to be steadfast in your advocacy and to ask your elected members of parliament to do more. Not to just attend commemorations and speak about these issues and express their verbal solidarity, but to commit to taking up some of these critical action items that will make a difference, that will hold perpetrators accountable, that will help victims on the ground. With that, I'll end. Thank you for this opportunity, and I want to commit to my ongoing friendship and support for these critical causes and action items, as well as to share the commitment of the leader of my party, Aaron O'Toole, our foreign affairs critic, Michael Chong, and all of our caucus to continuing to push forward on these important issues. Thank you so much. Thank you very much, MP Garnett. He has been very supportive to the whole Tamil community in Canada, and I would like to thank in behalf of ABC, Tamil and Tamil Movement for being with us today. Thank you so much, MP Garnett. Amaran. Yep. Next, we have Nimalan Satyakumar, Bharatanatyam dancer and choreographer from Germany, and a disciple of Mrs. Rajini Satyakumar, here to do a Mulivaikal remembrance dance. Nimalan. இப்பொழுது நிமலன் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் முள்ளிவாய்க்கால் நடனம். வணக்கம்.
பொழுதுகளே நாம் உளறி அழுத இரவுகளே உறுதி வடிந்த பொழுதுகளே நாம் உளறி அழுத இரவுகளே உறுதியில் நடந்தது அழிவுகளே இறுதியில் நடந்தது அழிவுகளே இதற்கு இல்லையாயும் தீர்வுகளே சாகவாக்கிருந்தது எம்மினம் இங்கே சாவடி சுமப்பதேன் தினம் தினமே வேகுவேயுங்கள் ஆழ்மனமே இந்த வழியில் நீ சொல்வது யாரிடமோ யாரிடமோ வெற்றிகள் பெற்று நாம் வாழ்வதற்கு அவருக்கு இருந்தது தருணங்கள் இங்கே வேண்டும் என்றே உலகமெல்லாம் நம்பி எதிர்க்கவால் நிகழ்ந்தது மரணங்கள் கர்மம் கூட தாங்கியது எங்கள் சாவென்று உலகமே கொடுக்கிறது மரணம் போல நடக்கின்ற மலை போகவும் தொடங்கியது உண்மை வாய்க்காலில் வேதனைகள் எதிரிக்கும் கூட வேண்டாமே வேண்டாமே உலகப் பந்தில் எங்களுக்கில்லையா நீதி நியாயங்கள் நாங்கள் கலகம் செய்த தலைப்பட்டால் இங்கே கரையும் உங்களின் சாயங்கள் ஓட்டத்திலும் பாவங்கள் ஓடுகிறது ஆவல் கொள்ளையடி நாம் அத்தனையும் பாவம் கிடக்கிறது உள்ளி வாழ்க்கை
நன்றி நிமலன் அவர்களின் அருமையான உணர்வுபூர்வமான இந்த நடனத்தை வழங்கியதற்கு ஏபிசி தமிழொலி மற்றும் தமிழ் மூமெண்ட் தமிழர் இயக்கம் சார்பிலும் நன்றி கூறிக்கொண்டு நாம் அடுத்த நிகழ்வுக்கு செல்லலாம். அமரன். Yep. Next, again, we have Snega Kumaran from Canada. ஸ்னேகா குமாரன் அவரோட ஆடியோவில் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கிறோடைய நாங்கள் இப்பொழுது சுபத்ராவிட்ட செல்லலாம். அமரன். Okay. Yep. Subhatra Vardharaj is here to